லட்சிய தாகத்தோடு அவர் வரைந்திருக்கக்கூடிய படங்கள் 1000 மேடைகளிலே பேசி ஒரு பேச்சாளன் எழுப்ப முடியாத உணர்வுகளை இந்த ஓவியம் ஏற்படுத்துகிறது. புகழேந்தியினுடைய ஓவியங்களை டெல்லிக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சா, இல்லை இந்திய இராணுவத்துக்கு அனுப்பிச்சு வச்சா, அவங்க இலங்கை பேரினவாத அரசுக்கு இராணுவ உதவி செய்யறதை நிச்சயமா நிறுத்திடுவாங்க. அருமை சகோதரர் புகழேந்தி ஒரு தனித்தவராக காட்சியளிக்கிறார். எனக்கு அவருடைய ஓவியங்கள்லையும் ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. அவருக்குரிய ஒரு பாணி. ஓவியர் புகழேந்தி அவர்களின் ஓவியங்கள் அது சமூக கண்ணோட்டத்திலும் இன நலன் கண்ணோட்டத்திலும் அமைந்திருக்கின்றன. புகழேந்தி மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் படைப்பாளி என்பதில் எனக்கு கர்வம் உண்டு. அவர் என்னுடைய நண்பர் என்பதில் இன்னும் அதிகமான கர்வம் உண்டு. புகழேந்தியினுடைய ஓவியங்கள் தமிழக அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலே அவருடைய ஓவியங்கள் புகழ்பெற்றவை. புகழேந்தி அவரை நான் ஒரு ஓவியராக பார்க்குறதில்ல. நான் எங்கள் இன விடுதலைக்கான ஒரு போராளியாக தான் நான் பார்ப்பேன். புகழேந்தியின் ஓவிய பணிக்கு 1/4 நூற்றாண்டு நிறைவடைகிறது. தும்பத்தி கோட்டையில் பிறந்த தூரிகை போராளியை தமிழகம் நன்கறியும். ஓவியங்களை ஓவியன் படைக்கிற பொழுதே ஓவியங்கள் ஓவியனை படைத்து விடுகின்றன. ஓவியங்களால் உருப்பெற்ற புகழேந்தி தமிழகத்திலும் தமிழ் கூறும் நல்லுலகத்திலும் உலகெங்கிலும் முற்போக்கு இயக்கங்களை, மக்கள் எழுச்சிகளை தன் ஓவியங்களில் பதிவு செய்திருக்கிறார். நான் பள்ளி இறுதி நாட்களில் இயற்கை காட்சிகள் நிறைய என்னை பாதித்திருக்கின்றன. என்னுடைய கிராமத்தின் இந்த கோயில் தோப்பு, அதில் இருக்கின்ற மரங்கள் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து வரைந்திருக்கிறேன். அதிலிருந்து நான் ஓவியத்தை கற்றிருக்கிறேன். இந்த ஆலமரத்தில் இருந்து விழுகின்ற விழுதுகள், வேர்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய ஓவிய திறனை, என்னுடைய ஓவிய கோடுகளின் வலிமையை மேம்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் துணையாக இருந்திருக்கிறது. படித்தால் ஓவியம்தான் படிப்பது என்பதென்ற ஒரு நிலையில் நான் ஓவியக் கல்லூரியில் பிடிவாதமாக இருந்து இணைகின்றேன். வெளியில் கிடைச்ச அந்த இன்ஸ்பிரேஷனே அவர் இங்கே கல்லூரியில் பயின்ற மற்ற மாணவர்களோட ஃபைனல் இயர், 4th இயர் இந்த மாதிரி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுங்களோட இயல்பாக பழகிறதுக்கு ஒரு கூச்சமே இல்லாமல், சீனியர் ஜூனியருங்கிற மாதிரி ஒரு பார்வை இல்லாமல் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கல்விங்கிறது ஏதோ பொருளாதாரம் ஈட்டுவதற்காகங்கிறது இல்லாமல் சமூகவியலாக எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்பயே ஒரு ஆழமாக எடுத்துக்கிட்டதுனால அவருடைய ஓவிய பாணிங்கிறது சமூகவியல் சார்ந்ததாகவே எடுத்துகிட்டு போனார். சமூகவியல் பாணிங்கிறது மக்களை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கலாச்சாரம், டெம்பிள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறையா சமூகவியலில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி ரிலீஜன் சார்பாக நிறைய விஷயங்களையும் அவர் எடுத்துக்கிட்டார். கல்லூரியில் இணைகின்ற முதல் நாளே மிகப்பெரிய ஒரு போராட்டம், மாணவர் போராட்டம் நடைபெற்ற ஒரு நாளாக, அது ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம். அந்த போராட்ட விளைவாக என்னுடைய மனத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நம்முடைய ஓவியத்தில் அது போன்ற நிகழ்வுகளை பதிவு செய்து மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உந்துதலை எனக்கு அந்த போராட்டம் எனக்கு வழங்கியது. அந்த ஓவியங்கள் மக்கள் மத்தியிலும் கண்காட்சியாக வைக்கப்படுகின்ற பொழுது ஒரு பெரிய பாதிப்பை அவர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியது. அந்த வெளிப்பாடுகளை நான் இந்த உருவ சிதைப்பு என்கின்ற ஓவியத்தின் ஒரு ஓவிய உத்தியின் வழியாக அந்த ஓவியங்களை நான் செய்து வருகின்றேன். அப்படியே இருப்பதை
பார்த்து வரைவதை அல்லது பார்த்து பழக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்து சற்று மாற்றி ஒரு புதிய கோணத்தில் ஒரு புதிய வடிவத்தை கொடுப்பது என்பது ஒரு இன்னொரு வகையான ஒரு ஆழத்தை விளைவை அது ஏற்படுத்துகிறது. ஓவியர் புகழேந்தி ஒரு மனித நேயம் கொண்ட கலைஞனாக குறுக்கீடு செய்திருக்கிறார். இவற்றை அவர் ஓவியங்களில் வடித்திருக்கிறார். ஜாதி கொடுமைகளாகட்டும், சுண்டூரில் நடைபெற்ற இந்த ஜாதி கொடுமையை எத்தனை தூரிகைகள் சித்தரித்தன என்பது எனக்கு தெரியாது. சில தூரிகைகள் இதை வரைந்திருக்கலாம். ஆனால் ஓவியர் புகழேந்தியின் அந்த தூரிகையின் குறுக்கீடானது ரொம்ப தீவிரமானது, ரொம்ப உக்கிரமானது. ஒரு இன விடுதலைக்கான ஆயுதமாக அவருடைய ஓவியம் என் கண்களுக்கும் என் மனதுக்கும் காட்சியளிக்கிறது. காலத்தால் அழியாத அந்த ஓவியங்களை தந்த புகழேந்தி இந்த மண் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடையாகவே நான் கருதுகிறேன். புகழேந்தியை பொறுத்தவரையில் அவர் வரைந்த ஓவியங்கள் வரலாற்று ஆவணங்கள்னு சொல்லுகிற அளவுக்கு சிறப்புடையது. ஈழத்தமிழர்கள் படுகிற அவலங்கள், அதே மாதிரி சோமாலியாவிலே மக்கள் படுகிற துயரங்கள், குஜராத்திலே மக்கள் பட்ட துயரங்கள், இப்படி அகில உலகத்தில் எங்கெங்கே கொடூரம் நடக்கிறதோ கொடுமை நடக்கிறதோ அங்கெல்லாம் புகழேந்தியினுடைய தூரிகை கடமை உணர்ச்சியோடு போய் நிற்பதை, இதயத்தோடு போய் நிற்பதை பார்க்கலாம். ஓவியர் புகழேந்தி உலகில் துயரங்களின் பக்கம் நிற்கிறார். துயரங்களின் பக்கம் நிற்கிறார். அந்த துயரங்களுக்கு காரணமான ஒடுக்குமுறைகளை கவனிக்கிறார். அந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்து நடைபெறுகிற போராட்டம், அந்த போராட்டத்தோடு ஒன்றுகிறார். அந்த போராட்டம் தேடுகிற விடுதலை, அந்த விடுதலையை ஓவியர் புகழேந்தி தேடுகிறார். அவருடைய ஓவியங்களில் இதைத்தான் நான் பார்க்கிறேன். உலகளவிய ஒரு நிலையில் நிகழ்கின்ற மனித உரிமை மீறல்கள், நசுக்கப்படுகின்ற மானுடத்தின் குரல்கள், உலகம் முழுவதும் நடக்கின்ற தேசிய இன விடுதலை போராட்டங்கள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் என்று அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம், அடக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கின்ற, அது குறித்து ஓவியங்கள் செய்கின்ற ஒரு படைப்பாளனாக என்னை மாற்றியது. சமூக பங்களிப்புன்னு இருக்குது பாருங்கள். இதில் இந்த கலைஞர்கள்லாம் வரமாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. அதெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து நின்ன ஒரு ஓவியர்களில் புகழேந்தியும் நான் பார்க்குறேன். நான் நிற்கிறப்ப என் கூட எப்பயுமே அந்த நிழல் போல் புகழேந்தி இருக்கிறத நான் பல முறை பார்த்துருக்குறேன். எதையுமே துணிச்சலாக பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இயல்பாக இருக்குது. அப்புறம் எதையுமே பதிவு பண்ணணுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. அது என்னால் முடியாது, அவரால் முடியுது. அவருடைய ஓவியம் மட்டும் இங்கே அந்த பொது வாழ்க்கையில் என்ன அவருக்கு கிடைச்ச வெற்றின்னா, பல பொதுநலத்தில் ஈடுபட்ட தலைவர்களோடும் பல இலக்கியவாதிகளோடும் சக மனிதர்களோடும் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டதுங்கிறது தான் அவர் வாழ்நாளில் சேர்த்த சொத்து. படங்கள் அத்தனையும் ஒரு ஏதோ படம் என்ற முறையில் இல்லாமல் மனித குலத்தினுடைய வாழ்வுக்காக போராடக்கூடிய வரலாற்று சித்திரங்களாக அவ்வளவும் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில், இந்த காலத்துக்கு தேவையான முறையில் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அது மேலும் போராட தூண்டக்கூடிய முறையில் ஒரு இயக்க உணர்வோடு அந்த நல்ல சித்திரங்களை வரைந்திருக்கிறார். அவருடைய ஓவிய படைப்புகள் உண்மையிலேயே ஒரு மனித உற வரலாற்றுக்கு பயணங்கள் போடக்கூடிய சிறந்த ஓவியங்களாகும். ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் அவலங்களை, வாழ்நிலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து புதிய தலைமுறையினருக்கும் இளைய தலைமுறையினருக்கும் வழிகாட்டக்கூடிய வகையில் அவர்களை புதிய பாதையில் அழைத்து செல்லக்கூடிய வகையில் தொண்டாற்றி வரக்கூடிய ஒரு தூரிகை போராளியாக அன்பு சகோதரர் ஓவிய பேராசிரியர் புகழேந்தி அவர்களை நான் காண்கிறேன். புகழேந்தி பல ஓவியங்களை வரைந்திருக்கிறார். குறிப்பாக ஒன்றிரண்டு என்னை மிகவும் ஈர்த்தன என்று சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் அவர்களை
பல கோணங்களில் பல வடிவங்களில் அவர் ஓவியமாக வரைந்திருக்கிறார். அவர் வரைந்த ஒவ்வொரு கோடும் இந்த சமூகம் பேனாவை பிடிக்கக்கூடாது, எழுதுபவரை தொடக்கூடாது, தூரிகையோடு தொடர்பு இருக்கக்கூடாது என்று ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கல்வியாய் கலையாய் விரிந்திருக்கிறது என்பதுதான் அந்த கோடுகள் நமக்கு உணர்த்துகிற செய்தி. சமுதாய விழிப்புணர்வுடன் வரைவதோடு மட்டுமில்லாமல் அந்த ஓவியத்தை சமுதாயத்திற்கு எடுத்து சென்ற ஒரு பெருமையும் புகழேந்திக்கு சாரும். கோடுகள் அரசியல் பேசுகிறதுங்கிறது இருக்குது இல்லையா, அது ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது அவருடைய ஓவியங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அது எல்லா வகையான இந்த காலத்திற்கு தேவையான இளைஞர்களுக்கு தேவையான, சமூகத்திற்கு தேவையான, இனத்திற்கு தேவையான, இந்த மொழியின் மீது பற்று கொண்டவர்களுக்கு தேவையான ஒரு அரசியலை அந்த கோடுகள் பேசுகின்றன அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருக்குது. காலகட்டத்தில் கார்பன் பேப்பர், அந்த கார்பன் தாளை வைத்து சில வரலாற்று நூல்களில் உள்ள ஓவியங்களை அப்படியே நகல் எடுத்து பார்ப்பது, அதை வைத்து பழகுவது என்றிருந்த அந்த சூழலில் என்னுடன் பயின்ற மாணவர்கள் அந்த கார்பன் தாளை தஞ்சாவூரிலிருந்து வாங்கி வந்து அதை வைத்து வரைந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எனக்கும் அந்த தாளை வாங்குவதற்கு அதற்குரிய காசு கிடையாது. அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா தான் அதற்குரிய காசை என்னுடைய அப்பாவுக்கு தெரியாமல் அதை கொடுத்து என்னை ஊக்குவித்தார். அந்த வகையில் தொடக்க காலத்தில் இதுபோன்ற ஓவிய என்னுடைய ஆர்வத்தை எந்த வகையிலும் குறைத்துவிடக்கூடாது என்பதற்காக நான் கேட்கின்ற காசை கொடுத்து அந்த தாளை வாங்கி நான் வரைவதற்கான ஒரு முயற்சியை அவர் ஊக்குவித்தார். இந்த கிராமத்தில் மண் சாலையாக இருந்த ஒரு தருணத்தில் தெருவிளக்குகள் கூட இல்லாத ஒரு காலத்தில் என்னுடைய தந்தை குழந்தைவேல் அவர்கள், என்னுடைய தாய் நாகரத்தினம், இவர்களுக்கு மகனாக நான் பிறந்து தவழ்ந்த இந்த கிராமம் என்னை இன்றைக்கு ஒரு ஓவியனாக அறிமுகமாயிருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த கிராமம். அதற்கு என்னுடைய தாய் தந்தையர்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். புகழேந்தி எனக்கு 5 வயசு ஆன பிறகு என்னை கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு வயல் வாய்க்கால் எங்கே பார்த்தாலும் அழைச்சிட்டு போயிடுவார். நான் போயிட்டு இருக்கும்போது சிலது ரொம்ப கஷ்டங்கள்லாம் ஏற்படும் காலம் கூட பெருசாக நினைக்கிறதில்ல அவர், எனக்கு பயந்துக்கிட்டு. அப்படி இருந்தும் என்னோட கூடவே இருந்து எங்கள் பிள்ளைங்க நான் எல்லாருமே போய் வயல் வேலைகளெல்லாம் செய்வோம். செய்யும்போது ஒரு வயலில் கடலை போட்டிருந்தோம். அந்த கடலை போட்டிருந்த கொல்லையில் இந்தியா மாதிரி ஆள் இந்த கை நீளம், இந்த கை நீளம், அப்படியே இது மாதிரி இந்தியா வரைஞ்சி பர்மா இதில் ஒன்று எல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தார். இதை பல பேர் வந்து பார்த்துட்டு அப்பயே பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தோம். அப்புறம் பிறகு காலேஜ் போகிறேன்னு சொன்னாப்புல. அதை எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு நான் இல்லை இங்கே போகிறேன், நான் இதுக்கு தான் போவேன் அப்படின்ட்டார், ஓவிய கல்லூரிக்கு போவேன்ட்டார். இல்லைப்பா இந்த மாதிரி டாக்டர் படி
அப்படின்னு சொல்லி பார்த்தும் கேட்கல. அப்போ எனக்கு வேண்டியவங்க வந்து எனக்கு சிபாரிசு பண்ணி அவரை காலேஜில் படிக்க சொன்னாங்க. காலேஜில் படிக்கும்போது இவர் அவார்டு கல்கத்தாவில் அவார்டு வாங்கியிருக்கார். அப்போ வந்து பல பேருக்கு தெரிஞ்சு போச்சு, பேப்பரில் பிரபல்யத்துக்கு வந்துட்டு. நான் ஒரு வக்கீல் ஒருத்தர் இருந்தார், பொன்னாப்பூர் வக்கீல் நவநீதம்னு, அவர்கிட்ட போய் வர கன்சல்ட் பண்ணணுன்ட்டு போகிறேன். போகும்போது அவர் இன்னொருத்தர் அன்பழகன்னு ஒரு வக்கீல் அங்கே இருக்கார். இவர் யார் அப்படின்னு கேட்டார். இவர் தான் புகழேந்தி அப்பா அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், அப்படியா, என்ன ஒரு புகழேந்தி வந்து இங்கே பெருமையோட இருக்கார், புகழோடு இருக்கார், இப்போ ஒரு பெருமையாக இல்லை அவர் அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் பெருமை அடையணும், நீங்கள் பெருமை அடையறதை நான் காதால் கேட்கணும், அதுதாங்க எனக்கு பெருமை. நான் என் பிள்ளைய பற்றி நானே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது, தாங்கால தானே கும்பிட்டுக்கிறது நல்லது இல்லைங்க அப்படின்னு. ரொம்ப ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிச்சு. ஏதோ கடவுளை அது முகத்தை பார்த்து நல்ல வரமாக வச்சுருக்கு. எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய மனைவி உங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க எங்கள் அப்பா வந்து அதுக்கு மேலே உதவியாக இருந்தார். எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கு அவர் தான் முக்கிய காரணம், என் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கும் அவர் தான் முக்கிய காரணம். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா உதவி செஞ்சு வந்தாதை பண்ணி என்னை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தது எங்கள் அப்பா தான். என் பிள்ளைகளையும் அந்த அளவுக்கு நடத்திட்டோம். இந்த கோயில் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இந்த தேரும் மிக முக்கியமான ஒரு இடம். இந்த பங்குனி உத்திர திருவிழா நடக்கின்ற பொழுது, அது நடந்த பிறகு இந்த தேர் மிகவும் இது போன்ற ஒரு அலங்காரங்களுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதை நான் வரைந்திருக்கின்றேன். இந்த வயல் வெளிகளில் நான் ஓவியங்களை நிறைய வரைந்திருக்கிறேன். இங்கே இருக்கின்ற மரங்கள், பனை மரங்கள், அதே போல் இந்த வயல்வெளிகளில் மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆடுகள், மாடுகள் என்று பலதரப்பட்ட பயிற்சிகளுக்கு இந்த வயல்வெளிகள் எனக்கு துணை புரிந்திருக்கின்றன. அதே போல் இந்த வயல்வெளிகளில் வேலை செய்த தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள் என்னுடைய ஓவியத்தினுடைய கதை மாந்தர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடற்கூறுகள் என்னை வசீகரித்திருக்கிறது. நான் என்னுடைய ஓவியங்களுக்கு நம் மண் சார்ந்த வண்ணங்களை, நம்முடைய மக்களுடைய வண்ணங்களாக இருக்கின்ற பழுப்பு நிறங்களை நான் அதிகமாக பயன்படுத்துவது வழக்கம். உழைக்கின்ற மக்களுடைய வண்ணங்களாக இருப்பது என்பது பழுப்பு நிறம். அந்த பழுப்பு நிறம் என்பது என்னுடைய ஓவியங்களில் அதிகமாக இழையோடும். இன்னும் சொல்லப்போனால் அழுத்தத்தை தருவது அந்த பழுப்பு நிறம். தமிழ் தேசிய தளத்தில் வந்து இன்றைக்கி எனக்கெல்லாம் வந்து பெரிய முன்னோடி வந்து புகழேந்தி. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஓவியர் நம்ம படம் வரைஞ்சோமா, அதை ஒரு காட்சிப்படுத்தினோமா, வச்சோமா, அதை 4 பேர் பாராட்டினாங்களா, அப்படியே இருந்தோமான்னு இல்லை. தமிழீழ விடுதலைக்கான அந்த மக்கள் அந்த மண்ணில் படுகிற அவலங்களை தன் ஓவியத்தின் மூலமாக தீட்டி உலகெங்கும் இருக்கிற தமிழ் உறவுகள் உள்ளத்தில் எழுச்சியும் கிளர்ச்சியும் ஏற்படுத்துகிற ஒரு பணியை செய்வதோடு, குஜராத்தில் கலவரம் நடந்தாலும், அங்கே பூகம்பம் நடந்தாலும், இல்லை சுனாமி வந்து மக்கள் அதில் அல்லலுற்றாலும் அதையெல்லாம் தன்னுடைய ஓவியத்திறனால் காட்சிப்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அழுத்தத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராளியாக புகழேந்தி இருக்கிறார். தமிழ் மொழி இன உணர்வுடன் வாழ்ந்து தமது உணர்வுகளை, ஓவியங்களை தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான ஆயுதங்களாகவே மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அந்த வகையிலே ஓவியர் புகழேந்தியை ஒரு போராளி என்றே அழைக்கலாம். 85-86 தொடங்கி சென்னையில் தமிழ்நாட்டின் முக்கியமான இடங்களில், நகரமாக இருந்தாலும் கிராமங்களாக இருந்தாலும், இந்த தமிழ் இன மொழி பாதுகாப்பு பற்றி, இந்த அடையாளங்களை பற்றி, தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளை பற்றி, குறிப்பாக தந்தை பெரியாருடைய பணி
நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கங்களை பற்றி எங்கே பேசினாலும் ஒரு சிறிய அறைக்கூட்டமாக இருந்தாலும் அதில் குறிப்பாக சில பேர் இருப்பாங்க. அந்த சில பேர் தொடர்ந்து இன்றைக்கு வரை அந்த நிகழ்வுகளில் முன் வரிசையிலையும் முன்னிலையிலும் பங்களிப்பிலும் இருக்காங்க. அந்த சில பேரில் எப்போவுமே நினைவுக்கு வர்ற ஒரு முகம் ஓவியர் புகழேந்தியினுடைய முகம். உலகத்திற்கு சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியாக வரைகிற ஓவியர்கள் எடுத்துக்கொண்டா தமிழ்நாட்டில் புகழேந்தி ரொம்ப வித்தியாசப்பட்டு நிற்கிறார். அவருடைய தூரிகைக்கு ஒரு இதயம் இருக்கிறது, அவருடைய தூரிகைக்கு ஒரு கண் இருக்கிறது. மனிதாபிமானம் என்பதை கூட சில பேர் எல்லையோடு சுருக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய நாட்டு துயரங்கள், அவர்களுடைய மக்களுடைய துயரங்கள் என்கிற அளவுக்கு சுருங்கி நின்று போடும். ஆனால் புகழேந்தியை பொறுத்தவரையில் ஒரு யூனிவர்சாலிட்டி, அதுலேயும் ஒரு பொது நோக்கு, உலக மானுடம் அனைத்தையும் தன்னுடைய சகோதரனாக அழைத்துக் கொள்கின்ற அந்த சகோதர நேயம். நம் காலத்தினுடைய விடுதலை போராகிய தமிழீழ விடுதலை போரை தன்னுடைய தூரிகையால் பதிவு செய்திருப்பது மட்டுமல்ல, ஈழத்துக்கு நேரில் சென்று தமிழீழம் என்னை கண்டதும் நான் கண்டதும் என்று எழுத்தோவியமாகவும் பதிவு செய்திருக்கிறார். இங்கே அவருடைய ஓவிய காட்சி நடந்த போது அதனுடன் கூட நாங்கள் இருந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம். மக்கள் அவரையும் அவருடைய ஓவியங்களையும் திரண்டு வந்து பார்த்து அந்த ஓவியங்களோடும் அவரோடும் உறவாடியது இன்றைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு வியப்பாகவே இருக்கின்றது. தமிழ் ஈழத்திற்கு பல தடவைகள் சென்று அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நாம் கேள்விப்பட்டிருக்காத, நம் காதுகளை வந்து அடையாத பல விஷயங்களை பதிவு பண்ணி தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய வருத்தத்தை, சகல உணர்வுகளையும் தன்னுடைய ஓவியங்கள் மூலம் பதிவு பண்ணியிருப்பது மிக 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 முக்கியமான இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பணி என்றே தோன்றுகிறது. இலங்கையில் உள்ள அரசு சர்வாதிகாரத்தன்மை கொண்டு தன்னுடைய நாட்டு மக்களையே அடிமைப்படுத்தக்கூடிய முறையிலும் ஒரு சாதாரண மனித உரிமை கூட கொடுக்காத அளவுக்கு சிறுவர்கள் உள்ள பள்ளிக்கூடங்களில் குண்டு வீசி எறிவதும், அந்த வழக்கமான யுத்த ஒப்பந்தத்தை, அமைதி ஒப்பந்தத்தை மீறி போர் தொடுத்த பிறகு மக்களின் மீதே குண்டு விழுந்து கொடுமைப்படுத்துவதெல்லாம், அதில் பாதிக்கப்பட்ட பள்ளி சிறுவர்கள், அதில் கொலை செய்யப்பட்ட பள்ளி சிறுவர் சிறுமிகள் அவருடைய சித்திரங்களை எல்லாம், படங்களை எல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார். எண்ணற்ற சமூக அவலங்களை வண்ணத்தில் கொண்டு வந்து மக்களின் எண்ணத்தில் பல மாற்றங்களை, புரட்சிகரமான மாற்றங்களை உண்டு பண்ணுகிற ஆற்றல் பெற்ற போராளியாக ஓவியர் புகழேந்தி அவர்கள் களப்பணி ஆற்றி வருகிறார். ஈழத்தில் ஒரு போர் என்ற வகையில் சிங்கள வெறியர்களுக்கும் ஏன் இலங்கை அரசுக்கும், இன்னொரு புறம் தமிழ் மக்களின் சார்பாக போராடத் தொடங்கி இருந்த விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த அந்த போரின் தொடக்கத்தில் அங்கே நடைபெற்ற கொடுமைகளை சிங்கள காடையர் என்று சொல்வார்கள். கொழும்புவில் குறிப்பாக, இன்னும் இதர பகுதிகளிலும் தமிழ் மக்கள், தமிழ் பெண்கள் எந்த அளவிற்கு அவமானத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், தமிழருடைய உயிர்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டன என்பதை பற்றி மிக அருமையான ஒரு ஓவிய கண்காட்சி தஞ்சையில் அவர் நடத்தியது எனக்கு இன்னும் பசுமையாக இருக்கிறது. பாரதியை இந்தியாவின் விடுதலை கவிஞன் என்று சொல்லுகிறோம், பாரதிதாசனை தேசிய கவிஞன் என்கிறோம். தேசிய இனத்தின் கவிஞனாக பாரதிதாசன் இருந்தார். அதுபோல் தேசிய இனத்தின் ஓவியனாக புகழேந்தி இருக்கிறார். நான் ஓவியர் புகழேந்தியில் காண்கின்ற, நான் ஆசைப்படுகின்ற அல்லது நான் நேசிக்கின்ற ஒரு விடயம் புகழேந்திக்குள்ள அந்த துணிவாக அவர் ஈழத்துக்கு வந்தார். அந்த ஈழத்தின் போராட்டத்தை பார்த்தார், அந்த போராட்ட வாழ்க்கையை பார்த்தார்.
அந்த வாழ்க்கையின் உள்ளுணர்வுகள், அங்கே நடக்கின்ற புயல் கிளர்ச்சிகள் என்பவற்றை பார்த்தார். அதை தன்னுடைய ஓவியங்களில் கொண்டு வந்தார். மக்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய ஓவியங்களில் கொண்டு வந்தார். அதை கொண்டு வருகின்ற போது அந்த ஓவியமும் ஒரு கனதியான ஓவியமாக, புயல் வீசுகின்ற ஓவியமாக இருந்ததை நான் கண்டேன். ஒரு படைப்பை உருவாக்குகின்ற பொழுதே அந்த படைப்பு ஏன் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் சிந்திப்பது வழக்கம். ஓவியத்தை காட்சிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஓவியம் நேரடியாக மக்களிடம் ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. ஒரு ஓவியம் சமூக மாற்றத்திற்கு துணை செய்கிறது. சமூக மாற்றம் என்பது அந்த படைப்பு மக்களை சிந்திக்க வைத்து, அது சிந்திக்க வைப்பதன் மூலம் செயல்படவும் வைக்கிறது. அப்படி செயல்பட வைப்பதன் மூலம் அந்த மக்களை ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்தலை அது உருவாக்குகிறது. ஈழத்தில் மரண பூமியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஈழத் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலத்தை, விவரிக்க முடியாத சோகத்தை, தமிழனாக பிறந்ததே சாபமா என்று சொல்லக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தமிழ் பெண்கள் நாசமாக்கப்பட்டு, மானபங்கம் செய்யப்பட்டு, குழந்தைகள் கொண்டு குவிக்கப்பட்டு, இந்த கொடுமைகளெல்லாம் நடைபெற்ற வல்வெட்டி படுகொலையையும் இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய துயர நிகழ்வுகளிலே அவர் சித்தரிக்கிறார். அழகை ஆராதிப்பதற்காக நான் தூரிகையை தூக்கவில்லை, பூரித்து புலகாங்கிதமடைந்து மகிழ்ச்சி பொங்குகின்ற எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக நான் இந்த சித்திரம் எழுதவில்லை. துயரங்களை, வேதனைகளை, அவலங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெஞ்சங்களுக்கு ஒரு சுமைதாங்கி கல்லாக உலகம் வர வேண்டுமே என்பதற்காக இந்த சித்திரங்களை படைக்கிறேன் என்றுதான் இந்த சித்திரங்களை அவர் எழுதுகிறார். புகழேந்தினுடைய ஓவியங்களை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் வரையலாங்கிற ஆர்வம் வந்துருச்சு. தூரிகையை கையில் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஓவியங்களை பார்த்துட்டே வரையில் அங்கே நம்ம ஈழப் போராளி குட்டிமணியினுடைய கண்களை பிடுங்கிற ஓவியம் வந்தோன்னே தூரிகை எடுக்கிற ஆசை போய் துப்பாக்கி எடுக்கிற ஆசை வந்துருச்சு. அந்த அளவுக்கு புகழேந்தினுடைய ஓவியங்களில் ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஈழம் குறித்து மட்டுமல்லாமல் உலகளவில் நடைபெறுகின்ற பல்வேறு வகையான தேசிய இன விடுதலை போராட்டங்களையும், பல்வேறு வகையான இன பிரச்சனைகளையும், பல்வேறு வகையான போராட்டங்களையும் என்னுடைய ஓவியங்களிலே நான் பதிவு செய்து வந்திருக்கின்றேன். குறிப்பாக அர்மீனியா பூகம்பம் நடைபெற்ற பொழுது அதை நான் ஒரு பெரிய ஓவியமாக அப்பொழுது நான் வெளிப்படுத்தினேன். தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்டத்தை அரை நூற்றாண்டு காலம் அவர்கள் போராடி 25 ஆண்டுகள் நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறையிலே வாடிய பொழுது
கம்பியை உடைத்து கருப்பு மலர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஓவியத்தை அவருக்காக நான் செய்தேன். அதனூடாக அவருடைய போராட்டத்தை, தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களுடைய போராட்டத்தை அந்த ஓவியத்திலே பதிவு செய்தேன். மலேசியா ஓவிய கண்காட்சிக்கு பிறகு அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, டென்மார்க், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. ஓவியம் சார்ந்த பணிகளுக்காக உலக நாடுகள் பலவற்றிற்கும் பயணம் செய்து அங்கெல்லாம் அவருடைய படைப்புகளை கண்காட்சிகளாக வைத்து பாராட்டையும் விருதையும் பெற்றவர் அவர். மண்ணையும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இனத்தையும் காக்கும் போராளிகள் எந்தளவு தியாகம் செய்வார்களோ அதற்கு ஈடாக எல்லோரும் தூரிகை பிடித்து வண்ணம் தீட்டி கொண்டிருக்கும் போது தனது தூரிகையை அந்த போராளியின் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி என்ன செய்யுமோ அதைவிட ஆண்மையுடன் அந்த தூரிகையை பயன்படுத்தி ஓவியங்களை படைத்தவர். உலக நாடுகளெங்கும், ஆஸ்திரேலியா, மலேசியா, இலங்கை, ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும், அமெரிக்கா முதற்கொண்டு அவரது கண்காட்சிகள் நடைபெற்றிருக்கிறது. அவரது கண்காட்சிகளின் மூலம் அங்கே இருந்த பார்வையாளர்கள் மத்தியில் தமிழ் இனத்தின் அவலங்கள் படம் பிடித்து காட்டப்பட்டது, வெளிச்சம் போடப்பட்டது. அவருடைய ஓவியங்களை, ஓவிய கண்காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடியவன் என்ற முறையில் அவருடைய இளமை பருவ, மாணவ பருவ உணர்ச்சியிலிருந்து மேலும் மேலும் அவ்வுணர்ச்சியில் செழுமைப்பட்டிருக்கிறாரே தவிர விலகி போகவில்லை. புகழேந்திய இடத்துல என்ன இடத்துல ஏற்படுத்த பாதிப்பு என்பது என்னன்னா, அவருடைய ஓவியத்தில் ஒரு கவித்துவம் பார்த்தேன். ஏன்னா நான் என்னை பொறுத்தளவில் ஓவியம் ஒரு கவி எழுதுகின்ற ஒரு கவிதை. ஓவியர் ஒரு கவிஞன், அவன் ஒரு கவிதை எழுதுவது போல் ஓவியத்துடைய கவித்துவத்தை புரியுன்னு சொன்னால் அவன் தன்னுடைய உணர்வுகளை அவன் பயன்படுத்துகின்ற மொழிகளாகிய நிறம், அவனுடைய இழைத்தன்மை, கோடுகள் இதெல்லாம் போட்டு அவன் பயன்படுத்தி புலப்படப்படுகின்ற பொழுது ஒரு மனிதாபிமானத்தை உள்ள ஒரு சமூக பார்வை அவர் இடத்துல இருக்குது. சமூகத்தை ஒரு மனிதாபிமானத்தோட அவருடைய ஈழ சம்பந்தமான பிரச்சனை அவருடைய ஓவியத்தில் முக்கியமாக பல இடங்களில் இருக்கக்கூடிய காரணமே ஈழத்துடைய ஒரு தமிழ் ஈழம் என்ற ஒரு சுதந்திர போராட்டத்தை தாண்டி ஒரு மனித போராட்டமாக அவர் பார்க்குறாரு. அவர் ஒரு ஓவியர் என்றாலும் அவர் அடிப்படையில் மனித உரிமைகளை நேசிப்பவர், மனிதத்தின் மீதான ஒடுக்குமுறையை எதிர்ப்பவர். அவருடைய ஓவிய கண்காட்சிகள் மக்களை சென்று அடைகின்றன என்பதற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இன்றைக்கு அவருடைய ஓவியத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்திருப்பது தான். உலகம் முழுவதிலும் தமிழர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே அந்த நாடுகளிலெல்லாம் இவரை அழைத்து அங்கெல்லாமே கூட இவரை தன்னுடைய ஓவிய கண்காட்சியை நடத்தும்படி கேட்டு வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த மேல உழுவூர் பள்ளிக்கூடத்தில்தான் என்னை முழுமையாக ஒப்படைத்து 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டு முழுமையாக அந்த இங்கு பயின்ற அந்த நாட்கள் முழுமையும் ஈடுபாட்டோடு படிப்பதற்கும் அப்போது இருந்த ஆசிரியர்களுடைய ஊக்குவித்தலின் காரணமாக பல்வேறு துறைகளில் நான் சிறந்து விளங்குவதற்கும் வழிவகுத்த இடம் இந்த இடம். பாரதியை வரைந்து முதல் பரிசு பெற்ற இடம் இந்த இடம். நான் முதல் பரிசு பெற்றதும் இந்த பள்ளிக்கூடம்தான். அவர் வளருங்கிற ஆரம்ப காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸு தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈச்சங்குச்சின்னு இருக்கும் இந்த காடுகளில். அந்த ஈச்சங்குச்சியை நறுக்கி அந்த ஈச்சங்குச்சியில் தான் ப்ரெஸ் தயார் பண்ணி அதில் தான் இப்படி தான் ஆர்ட் பண்ணுறதுக்கு நைஸாக சீவி கொடுப்பேன். ரெண்டாவது அந்த பனைமட்டைகளில் சின்ன குருத்துகள் இருக்கும், அந்த மட்டையிலெல்லாம் கொடுத்துட்டு அதை ப்ரெஷ்ஷு தயார் பண்ணிவிட்டு அதில் அதுக்கு முடியல இன்னும் கொஞ்சம் நைஸாக செய்யணுன்றதுக்கு என்ன பண்ணால்
அந்த நரிக்குறவர்கள் வருவார்கள். அவர்களிடத்தில் அணியில் ஒரு மாதிரி கல்லடிச்சு சோண்டி பண்ணி அடித்து அதில் இருக்கிற வால் முடியை எடுத்துகிட்டு கேடிங் டைட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற முடியை வச்சு ப்ரெஸ் தயார் பண்ணி கொடுத்தேன். அதேபோல் நான் ஓவியக் கல்லூரியில் சேர வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுது எனக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்த கனகசுந்தரம், பசுபதி அவர்கள், சீதாராமன் அவர்கள், கல்யாமூர்த்தி அவர்கள் போன்ற பல்வேறு ஆசிரியர்கள், எனக்கு அப்போதிருந்த அத்தனை ஆசிரியர்களும் என் பக்கம் நின்று என் தந்தைக்கு அவர்கள் ஒரு நம்பிக்கையை ஊட்டி நான் நிச்சயமாக ஒரு நல்ல ஓவியனாக எதிர்காலத்தில் விளங்குவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அவனிடம் இருக்கிறது, அவன் விருப்பத்திற்கு விடுங்கள் என்று இந்த பள்ளிக்கூடம்தான் வலியுறுத்தியது. மித்ராவை நான் ஈழத்தமிழர்களுடைய இலக்கியத்தை தமிழ்நாட்டு இலக்கிய கவிஞர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பணியிலே ஈடுபட்டிருந்த பொழுதோ எனக்கு முற்றுமுழுக்காக ஓவியராய் துணை நின்று தோள் தந்தார். அவர் எப்பொழுதுமே ஈழத்தமிழர்களுடைய சுதந்திர எழுச்சி பற்றி மிகுந்த அக்கறை பாராட்டினார். புகழேந்திக்கே இன்றைக்கி உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களிடம் இருக்கிற புகழுக்கு செல்வாக்கு காரணம் என்ன? அவர் ஒரு தலை சிறந்த ஓவியர் என்பதல்ல, அதை மீறி ஒரு நல்ல அவரிடம் இருக்கிற தமிழன் என்கிற அந்த அதீதமான உணர்வும் தான் அவரை இவ்வளவு தூரத்துக்கு தூக்கி தள்ளியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஈழத்தமிழர் துயரம் குறித்து அவர் வரைந்த ஓவியங்கள் என்பது அவர் உண்மையான அர்ப்பணிப்புடன் அந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார் என்பதற்கு என்றும் அழியாத அடையாளங்களாக திகழ்கின்றன. நண்பர் புகழேந்தியின் இந்த ஓவியம் வரைகிற அவருடைய ஆற்றல் உலகம்புறம் வாழக்கூடிய தமிழர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்றத்தை தரும் என்று நம்புகிறேன். நமக்கு தேவை இங்கே ஒரு புரட்சி, இங்கே ஒரு சிந்தனை, இவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய பிரச்சாரகர்கள் தான் உண்மையில் தேவை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரர்கள், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வித்திடுகிற ஒரு பெரிய ஓவியர்களிலே நான் பார்க்கிற இதில் முன்னணியில் மிக முன்னாடி புகழேந்திருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். ஓவியர் புகழேந்தியினுடைய கோடுகள் என்று இந்த உலகத்தில் மக்கள் படும் பாடுகள். ஓவியர் புகழேந்தி அவருடைய நிறம் அவர் தேடி அலைகிற அறம். ஓவியர் புகழேந்தி அவருடைய ஓவியத்தின் குணம் அது சினம். அப்படித்தான் நான் ஓவியர் புகழேந்தியுடைய ஓவியங்களை பார்க்கிறேன். முதல்ல தஞ்சையில் அவர் நடைபெற்ற அவருடைய ஓவிய கண்காட்சியை அந்த நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் காசி ஆனந்தன் போன்றவர்கள்லாம் அதில் பங்கேற்றார்கள். அந்த ஓவியங்களில் காசி ஆனந்தனுடைய கவிதைகளோடு அந்த படைப்புகள் படைக்கப்பட்டது எனக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது. தமிழகத்தில் மிகச்சிறந்த விமர்சகர்களாக கருதப்படுகிற எஸ்வி ராஜதுரை, இந்திரன், கீதா, அதே போல் கவிஞர் காசி ஆனந்தன் போன்றவர்களிடமெல்லாம் இருந்தெல்லாம் மிகச்சிறந்த விமர்சனங்களை பெற்று அந்த ஓவிய புத்தகத்தில் பதிவு செய்தோம். அந்த புத்தகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புத்தகம் கொண்டு வந்த முழு காசும் பொதுமக்களுடைய காசு. அதே போல் அந்த பணம் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் புத்தகத்தை கொடுத்தோம் பிரதியாக. அந்த புத்தகம் விற்கப்படவே இல்லை. பொதுமக்கள்கிட்டேருந்து காசு திரட்டி அந்த பொதுமக்கள்கிட்டே புத்தகங்களை கொடுப்பது அப்படிங்கிற முறையில் அந்த புத்தகத்தை கொண்டு வந்தோம். தமிழகத்தில் வெளிவந்த முதல் மல்டி கலர் ஓவிய புத்தகமாகவும் எரியும் வண்ணங்கள் என்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் போயிருக்கேன் பெரிய பெரிய ஓவிய கண்காட்சிகள் இருக்கிற இடங்களில், மியூசியம்ஸ் நான் போயிருக்கேன். பயமாக கூட இருக்கும். ஒரு இடத்துல நாம் ஒருத்தரை அனுப்போம், இல்லாட்ட யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. அவர் அந்த ஓவியத்தையே ஒரு மணி நேரம் பார்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் புகழேந்தியினுடைய ஓவிய கண்காட்சிகள் நடந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த மாதிரி இடங்களில்
மக்கள் கூட்டம் கூட்டமாக திரளாக வந்து பார்த்த ஒன்று கூட நான் நினைக்கிறேன் வேறு எந்த ஓவியர்களுக்கும் அந்த அளவுக்கு கிடைச்சிருக்காது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுது மக்கள் வந்து உணர்ச்சி அடைகிறார். அதுதான் முக்கியம். தமிழ் இனத்திற்கு விடுதலையை பெற்று தந்த தந்தை பெரியார் அவர்களுடைய உருவங்களை திசைமுகம் என்ற தலைப்பில் 25 ஓவியங்களாக அவற்றை பன்முக தோற்றங்களோடு கருப்பு வெள்ளையில் ஓவியங்களாக வெளிப்படுத்தி தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. பெரியாருடைய முகத்தை அவர் வரைஞ்சிருக்காரு பாருங்க, பல கோணங்களில். அதாவது காற்றடிக்கும் போது இந்த பக்கம் இருந்து காற்றடிச்சா தாடி எப்படி பறக்கும், பின்பக்கம் இருந்து காற்றடிச்சா தாடி எப்படி பறக்கும், அவர் திரும்பி இருக்காரு, குனிஞ்சிருக்காரு, சிரிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நவரசங்களும் வந்து பெரியார் முகத்தில் வர மாதிரி பெரியாருடைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. தந்தை பெரியார் அவர்களை, அவருடைய தோற்றத்தை கருப்பு வெள்ளையில் நான் எடுத்துக்கொண்டதற்கு அவரிடமிருந்த ஆளுமையை, ஆழத்தை நிறங்களை விட கருப்பு வெள்ளையில் வெளிப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதிய காரணத்தினால் கருப்பு வெள்ளையில் செய்தேன். பூமி குலுங்கியது, புவி அதிர்ந்தது, பூகம்பம் வெடித்தது, சிதைந்த கூடாயிற்று குஜராத் மக்களுடைய வாழ்க்கை. அதிலே அந்த இடிபாடுகளிலே சிக்கி கிடக்கின்றவர்களை அவருடைய படங்களிலே பார்க்கும். உடல் முழுக்க, மேனி முழுக்க மண்ணுக்குள் புதைந்து அந்த பாதங்கள் மாத்திரம் வெளியே தெரிகின்ற அந்த காட்சியும், இன்னொரு பக்கத்தில் இறந்ததற்கு பிறகு மனிதனானால் என்ன, அது 4 கால் பசுவாக இருந்தால் என்ன, அந்த நிலைமையை சுட்டி காட்டுகிற விதத்திலே அந்த பசுவினுடைய கால்களும் மேல் நோக்கி நிற்கின்ற அதையும் கூட அந்த படத்திலே அவர் சித்தரிக்கின்றார். இந்த குஜராத் பூகம்பத்தை மக்கள் அனைவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு புது முயற்சியில் இறங்கினார். ஒரு 150 அடி நீளத்திற்கு அவர் ஓவியங்கள் வரைந்து தம்முடைய உணர்வுகளை அதில் பதிவு செய்திருந்தார். அந்த 150 அடி நீள ஓவியத்தை பார்த்ததற்கு பிறகு நான் இப்படி பேசினேன் ஒரு கூட்டத்தில். அது குறித்து நான் உரையாற்றும் பொழுது இப்படி சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது. இது 150 அடி நீள கண்ணீர் கோடு, 150 அடி நீள பெருமூச்சு, 150 அடி நீள அவலம் என்றெல்லாம் நான் குறிப்பிட்டேன். இந்த ஓவிய கண்காட்சியை பொறுத்த வரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கண்காட்சியை ஆர்வமோடு பார்வையிடுகிறார்கள். ஜான் டன் என்பவருடைய கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒருவன் மணி அடித்தது சர்ச்சில் செத்து போகிறான் ஒருவன் சொல்கிறான், மணி அடிப்பாங்க அங்கே. அவர் எந்திரிச்சு போகிறான். ஜான் டன் சொல்லுகிறார், யார் செத்தான்னு கேட்குற, நீ எந்திரிக்கிற அவசியம் இல்லை. யார் செத்தாலும் நம்மில் ஒருவன் செத்தான் அல்லது நமக்குள்ளேயே ஒன்று செத்தது என்று நினைத்துக்கொள்ளணும் ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். இந்த கண்டத்தில் ஏதேனும் ஒரு பகுதி அழிந்தால் இந்த கண்டம் அழிந்தது என்பது பொருள் என்று சொல்கிறார். அந்த ஒரு உயர்ந்த உலகளாவிய மனிதாபிமான பார்வையை புகழேந்த இடத்துல
நான் பார்க்கிறேன். தன்னுடைய படைப்புகளை வணிகமாக்கி பொருளீட்டி வாழ்வை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் மக்களின் வாழ்நிலைகளை மக்களிடத்திலேயே எடுத்துச் சொல்லி மக்களின் உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய சிந்தனையாளர்களையும் புரட்சிகர சிந்தனையாளர்களையும் போராளிகளையும் உருவாக்கிட வேண்டும் என்று ஓவியத்தலத்திலிருந்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மறவராக ஓவியர் புகழேந்தி அவர்கள் விளங்குகிறார்கள். ஓவியர் புகழேந்தி அவர்களினுடைய இந்த ஓவியங்கள் உணர்ச்சியற்றவர்களுக்கு உணர்ச்சியூட்டி, நீ சோற்றாலடித்த பிண்டமாகவா வாழ்வது தமிழா, உன் இனம் அழிக்கப்படுகிற போது, உன் வருங்கால சந்ததிகள் நிரந்தர அடிமைகளாக்கப்படுகின்ற கொடுமை சூடுகிற போது அதை எதிர்த்து, உன் சொந்த சகோதரிகள் மானபங்கம் செய்யப்பட்டு அவர்கள் மார்புகள் அறுக்கப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்களின் வயிறு கிழிக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிசுக்களை தூக்கி பயனட் கத்தியிலே போட்டு குத்துகின்ற இந்த கொடுமையும் அறிந்ததற்கு பிறகும் இன்னுமா தூக்கம், இன்னுமா தயக்கம் என்ற உணர்வை இவரது ஓவியம் உருவாக்குகிறது. ஆகவே இவரது ஓவியங்கள் போராளிகளை உருவாக்குகிறது. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த ஈழப் பயணம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. 2005 ஈழத்திற்கு பயணமானேன். என்னுடைய ஓவியங்கள் அங்கே பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ ஒரு 15 மேற்பட்ட இடங்களில் அந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இந்த ஓவியத்தை பார்த்தார்கள். உலகத் தமிழர்களின் ஒரே முகவரியாக கரிகாலனும் ராஜராஜனும் ஒரு காலத்திலே வாழ்ந்தார்கள், கடல் கடந்து சென்றார்கள் என்று படித்தோமே. இன்றைக்கு மீண்டும் தமிழ் இனம் ஒன்று இருக்கிறது. அது பூர்வீக இனம், உலகத்தின் பழமையான நாகரிகத்தை கொண்டிருக்கிற இனம் என்பதை இந்த அகிலத்துக்கு அறிவித்திருக்கக்கூடிய தலைவன் தான் பிரபாகரன் அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையின் கீழே போராடுகின்ற புலிகளினுடைய வீரம் செறிந்த போராட்டத்தை, நஞ்சு குப்பிகளை கழுத்திலே அணிந்து கொண்டு மரணத்தை எதிர்கொண்டு வரவழைத்து களத்திலே தங்கள் தாயக விடுதலைக்காக செங்குருதியை கொட்டுகின்றார்களே, அவர்கள் குருதியை கொட்டுகின்றார்கள் மண்ணிலே விடுதலைக்கு. இவர் தன் இருதயத்திலே வழிந்தோடும் இரத்தத்தை தூரிகையிலே மையாக சித்தரிக்கிறார். எங்களுடைய போராட்டத்தினுடைய தரம் உயர்த்திகை நடக்கின்ற இந்த வேளையிலே ஓவியங்களுக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், வெண்மணியோடு செம்மணி வருகிறது. அவருடைய இறுதி ஓவிய கண்காட்சியிலே உறங்கா நிறங்களிலே 20ஆம் நூற்றாண்டுடைய பதிவழியிலே நீங்கள் பார்க்கலாம், வெண்மணியோடு செம்மணி வருகிறது. ஜாலியன் வாலா படுகொலையோடு பல்வை படுகொலை வருகிறது. மற்றும் ஃபிடல் மாவோ இவர்களோடு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வருகிறார், திலீபன் அவர்கள் வருகிறார். அவர் நீங்கள் பார்க்கலாம், இந்த செய்தி வந்து உலக மொழியாகிய ஓவியமாக அவர்கள் வரைகிறார். இந்தியாவுக்கு அருகில் இருக்கின்ற ஈழத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை, குறிப்பாக தமிழ் மக்கள் சந்திக்கின்ற அரசியல் ரீதியான ஒடுக்குமுறைகளை, அந்த ஒடுக்குமுறை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அரச பயங்கரவாதமாக கட்டவிழ்ந்த போது அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான தன்னுடைய தாக்கமான வெளிப்பாட்டை, எதிர்ப்புணர்வை கலைப்படைப்பாக்கி இருக்கின்றார். இது காரணமாக அவருடைய ஓவியங்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே மிக நெருக்கமான உறவு ஏற்பட்டிருக்கின்றது. என்னுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கை, இவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எனக்கும் அவருக்குமான நட்பு அப்படிங்கிறது, நட்பு அண்ணன் தம்பிங்கிறத விட நட்பு தான் பெரிய முக்கியமானது. 28 ஆண்டு காலமாக வந்து நானும் எங்கள் அண்ணனும் வந்து நெருக்கமான நண்பர்கள் போலவே 2 பேரும் மனம் விட்டு பகிர்ந்துக்கிறது, இதில் எல்லாம் நாங்கள் வந்து என்றைக்கும் அண்ணன் தம்பியாக நாங்கள் பழகிட்டதில்லை. இன்றைக்கி அவர் உலக அளவில் சிறந்த ஓவியராக பல தளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஓவியருடைய படைப்புகளை நான் ஒரு பதிப்பாளன் தோழமை வெளியிடுங்கிற ஒரு பதிப்பகத்தை வச்சுருக்கிறது, அவருடைய படைப்புகளையும் அவர் ஓவியங்களையும்
நூலாக கொண்டு வருவதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய ஓவிய முயற்சிகளில் சமூக பங்களிப்புகளில் அத்துணை வகையிலும் எனக்கு துணை நின்று ஒரு தூணாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய மனைவி. புகழேந்திட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயமும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தூக்கம் அதை எதையும் பார்க்காம அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. செய்கிற வேலையில் எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. அதுக்காக நான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவார். கடந்த 25 ஆண்டுகளாக செய்திருக்கின்ற பல்வேறு பணிகளுக்கு நான் செய்கின்ற ஓவியங்களை பல்வேறு இடங்களில் காட்சிப்படுத்துவது, பல்வேறு தளங்களுக்கு கொண்டு செல்வது, பல்வேறு நிலைகளிலும் அவை மக்களிடம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை கொண்டு பல்வேறு வகையான சமூக இயக்கங்கள், அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், அதை சார்ந்த நண்பர்கள், தோழர்கள் எல்லோரும் என்னுடைய ஓவியங்களை தோளில் சுமந்து கொண்டு மக்களிடையே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பயணம் நிச்சயமாக சாத்தியப்பட்டிருக்கிறது. 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்டு ஓவியத்துறையில் அவருடைய பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஒரு உலக அளவில் அவர் புகழ் பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த லட்சியவாதி தன்னுடைய கலையையும் ஆற்றலையும் ஒரு இனத்தின் மீட்சிக்கும் மனிதகுலத்தினுடைய மீட்சிக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான கலைஞன் 100 ஆண்டுகளை கடந்து வாழ வேண்டும். அவரது விரல்கள் தொடர்ந்து படைப்புகளை மணிமேகலையின் அட்சய பாத்திரத்தைப் போல தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்து.